சார் வணக்கம். சொல்லுங்க. சார் சாரி சார். சார் நான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு 5 மினிட்ஸ் பேசலாங்களா சார்? எனக்கு ஒரு டெஸ்டிமோனியல் ஒன்று இருக்குங்க சார். என்ன டெஸ்டிமோனியல்? இப்போ என்னுடைய டெஸ்டிமோனியல் வந்து நான் இப்போ நவம்பர் 19ஆம் தேதி வந்து நான் திருவண்ணாமலை ட்ரைனிங் போகும்போது கீழே விழுந்துட்டுங்க. அதில் வந்து என்னென்ன அது ஒரு டெஸ்டிமோனியல் மட்டும் கொஞ்சம் சொல்லலாங்களா சார்? எங்க சொல்லணுங்க? உங்கள்கிட்ட ஓ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மாதிரி விழுந்துட்டேன் சார். சரி, விழுந்து என்னாச்சு? சார் இப்போ 19ஆம் தேதி அன்னைக்கு திருவண்ணாமலையில் ஃபரூக் சாருடைய ட்ரைனிங் ஒன்று இருந்ததுங்க. ஆமாங்க, தெரியும். அதுக்காக போயிருந்தேன். ம். அப்போ அதுக்கப்புறம் அந்த டயத்தில் வந்து நான் கீழே விழுந்துட்டேன். ஐயோ, என்ன ஆச்சு? விழுந்து என்னாச்சு? வந்து என்னாச்சுன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப டயர்டா இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் வந்து ட்ரைனிங் ஒரு 8 மணி நேரம் நல்லா அட்டன் பண்ணிட்டேன். இல்லம்மா, விழுந்தீங்க. ஆமாங்க விழுந்து சார். என்ன ஆச்சு? என்ன என்ன காயம் என்ன பட்டது? அது கேக்குறேன். காயமெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. நான் சும்மா விழுந்தீங்க. வலி வலி. அதுக்கு ஓகே ஓகே ஓகே. அடுத்தது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் ரிட்டர்ன் கிளம்பும் போதுங்க பயங்கரமான குளிரும் காய்ச்சல் வந்துருச்சுங்க. சரிங்க. இப்போ மாதேஸ்வர் சார் தான் என்னை சேலம் வரைக்கும் ட்ராப் பண்ணாரு. சரி சரி அப்புறம் அதுக்கப்புறம் வந்து குன்னூர்ல பத்மநாபன் சார் வந்து என்னை திருப்பூர் வரைக்கும் ட்ராப் பண்ணாருங்க. சரிங்க. அப்புறம் திருப்பூர்ல வந்த பின்னாடி என்னை பஸ் ஏற்றி விட சொல்லி வீட்டுக்கு வந்துட்டேன். சரி 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 சரி. வீட்டுக்கு வந்தோடனே பயங்கரமான குளிரும் காய்ச்சலுங்க. ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 நாள் என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு வீட்டிலே படுத்துட்டேன். என்ன டெம்பரேச்சர் ஓடிச்சு? இல்லை ரொம்ப ஒரு 3 கம்பெனி போத்துனா கூட எனக்கு குளிர் அடங்கலைங்க. ஓகே. டெம்பரேச்சர்லாம் பார்க்கல? அதில் எதுவுமே நான் ஹாஸ்பிட்டலில் போக மாட்டேங்க. சரி சரி. அக்குப்பஞ்சர் டாக்டருங்க நான் ஒரு 15 வருஷமா ஆஸ்பத்திரி போகிறதில்ல. எனக்கு அது மேலே எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. இல்லை, வெரி குட். அதனால வந்து நான் ஹாஸ்பிட்டலில் போகாமல் நான் எப்போவுமே கொரோனா வந்து கூட நான் வீட்டிலே படுத்துட்டு நம்ம சப்ளிமெண்ட்ரி சாப்பிட்டுட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆஸ்பத்திரி போகாமல் என்னால் உயிர் பிழைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. அது என்னாச்சுன்னா ஒரு 3-4 நாள் வந்து சாப்பாடே இல்லாமல் அப்படியே படுத்திருந்தேன். வீட்டிலலாம் பயந்துட்டாங்க. எனக்குமே ஒரு 4 நாள் கழிச்சு பயம் வந்துருச்சு. ஏதாவது ஒரு சாதாரணமான ஃபீவரா இருந்தா என்ன சரியா இருக்கணுமே. ஆனா இது வந்து ஏதோ ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லி போட்டு அப்புறம் யூரின் எல்லாம் காலையில பிடிச்சிட்டுங்க. காலையில யூரின் ஒரு பாட்டில்ல ஃபில் பண்ணிட்டு என்னை உடன்பட்டு வந்து கோகுல் ஹாஸ்பிட்டல்ல வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அங்க போய் டெஸ்ட் பண்ணும்போது யூரியா வந்து ஒரு 185 வந்துருச்சுங்க. கிரியேட்டின் வந்து 4.8 வந்துருச்சுங்க. அப்புறம் அவங்க வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. நீங்க வந்து இமிடியேட்டா வந்து ஒரு கோயம்புத்தூர் கொண்டு போகணும். நீங்க ஹாஸ்பிட்டல் உடனே ஒரு 2 மணி நேரத்துக்கு அட்மிட் பண்ணீங்கன்னா ஆள் க்ளோஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி விட்டாங்க வீட்டில். ஓகே. எனக்கு வந்து நான் வந்து ஃபுல்லா ஸ்கெட்ச்லேயே படுத்துட்டு இருந்ததுனால என்னால் நிற்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்க. எந்த கான்ஃபிடென்ட் எதுவுமே பேச்சே சரியா வரலைங்க. உளர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த கண்டிஷன்ல வந்து நான் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்களான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவங்க வந்து கோயம்புத்தூருக்கு ரொம்ப நேரம் வண்டி போயிட்டே இருக்கு. கார்ல நான் படுத்துட்டேன். அப்ப எங்க கூட்டிட்டு போறீங்க, ரொம்ப நேரமா போயிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க வந்து வீட்டுல பயமுறுத்தினால வந்து கோகுல் ராயல் கேருக்கு வந்து எழுதி கொடுத்துட்டான், அங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படி. ஐயோ, பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போயிடாதீங்க, நானே நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், தயவு செய்து ஹாஸ்பிட்டல்ல போய் காசை இழந்துடாதீங்க, நீ என்னையவே கொண்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கோயம்புத்தூர் பல்லடம் தாண்டியாச்சுங்க. சரி, கோயம்புத்தூர் போகலைன்னா ஆளுக்கு டேஞ்சர்னு நீங்க பயமுறுத்தி விட்டாங்க இங்க. அப்படின்னு நீங்க நேரம் ஜிஹெச்சுக்கு விடுங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனீங்கன்னா அப்புறம் வெளியே விட மாட்டாங்க, அதனால நீ ஜிஹெச்சுக்காக கூட்டிட்டு போங்க, தயவு செய்து எனக்கு அந்த கோகுல் பிரைவேட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிடாதீங்க, சம்பாரிச்சு காசெல்லாம் புடுங்கிட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றேங்க. அப்புறம் ஜிஹெச்சுக்கு போயாச்சுங்க சார். ஜிஹெச்சில் போய் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான லூஸ் மோஷனுங்க. ரொம்ப இது அவங்க இங்க பட்ட அவசரத்துக்கு அவங்க பண்ற இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. பூரா வந்து இந்த இப்ப புதுசா வர்றாங்களே சார் இந்த ட்ரைனிங், அந்த சின்ன சின்ன பையனுங்களையும் பிள்ளைகளையும் வச்சு டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளை வந்து பலிகடா ஆக்குறாங்க. ஆமா. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அங்க இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலைங்க. நான் நினைச்சு போனது ஒண்ணுங்க, அங்க நடக்கிறது வேற. இல்ல, அதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன நடக்கும்னா, இந்த புதுசா படிக்கிறவனை கொண்டு விட்டுட்டு இந்த டாக்டர் இருக்கா மாதிரி இவன் மட்டும் உட்காந்து கதை அடிச்சிட்டு இருப்பான், அல்லது இவனுடைய வேலையை வேற ஏதாவது பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து எனக்கு 2 பெட்ல வந்து டெய்லி இன்னைக்கு கரெக்டா அங்க போகும்போது 28ஆம் தேதி அன்னைக்கு நான் பிளட் டெஸ்ட் எடுக்கிறேங்க சார். 28 நவம்பர் அங்க கோயம்புத்தூர் அங்க போயாச்சு அட்மிட். அங்க இப்போ ஜிஹெச்ல வந்து ஜென்ரல் வார்டில் கொடுத்துட்டாங்க, படுத்திருக்கேன். அன்னைக்கு நைட்டுக்குள்ளாரே 2 பேர்த்த பேக் பண்ணிட்டாங்க. நாங்கள் வீட்டில் சொல்றேன்,
ம். இங்க படுக்க வச்சீங்கன்னா நாளைக்கு என்னையும் பேக் பண்ணிடுவாங்க. ம். என்னை தயவு செய்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ம். அப்படின்னா அவங்க காலையில வந்து டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு ம். கிரியேட்டின் வந்து 6.2 வந்துருச்சுட்டு அவருக்கு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ம். இமீடியட்டா வந்து டயாலிசிஸ் மேல கூட்டிட்டு போயிருங்க ம். அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்க வீட்டுல தம்பிட்டெல்லாம் சொல்லி டயாலிசிஸ் பண்றதுக்கு எனக்கு பிளேட் எல்லாம் வாங்க போயிட்டு அப்படிங்க மேல கழுத்துக்கிட்ட சேவ் பண்ண சொல்லிட்டாங்க. ம். அப்புறம் தொப்புளுக்கு கீழே சேவ் பண்ணிட்டு மேல டயாலிசிஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு. ம். அப்புறம் நான் வந்து என்ன சொன்னேன்னா டயாலிசிஸ்க்கெல்லாம் வரமாட்டேன், ம். என்னை தயவு செய்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க ம். அப்படின்னா எல்லாம் பயந்துட்டாங்க. ம். நான் ஒரே தான் சொன்னேன், எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு, ம். நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, ம். என்னுடைய ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு. ம். ஏன்னா நான் அக்குபஞ்சர் டாக்டர், எனக்கு தெரியும். ம். நான் அந்த விஷயத்த கடைசியில் உங்களுக்கு சொல்றேன் நான். ம். 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 அப்ப இதனால எனக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ம். அப்படின்னு சொல்லிட்டுங்க. ம். இவங்கெல்லாம் வந்து விடவே மாட்டேங்கிறாங்க. எல்லாம் நீ பிரைவேட் ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய ம். 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 வீட்டுக்கு நீ கூட்டிட்டு வர மாட்டேங்கிறாங்க. ம். 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 அப்புறம் தம்பி இப்படி சத்தம் போட்டு நீ வந்து கார் எடுத்துட்டு வர முதல்ல, ம். நான் வந்து டயாலிசிஸ்க்கெல்லாம் வரமாட்டேன், ம். டயாலிசிஸ் வந்து நீ பேஷண்ட் ஆக்கிடுவாங்க, ம். அது தயாரா இல்லை, ம். நீங்க உண்மையிட்ட வந்து என்னை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க, ம். இல்லைன்னா நான் வந்து வரமாட்டேன் மேலே அப்படின்ட்டேன். ம். அப்புறம் சரி அண்ணன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாருன்னு சொல்லி கார் எடுத்துட்டு வந்துட்டு ம். ஸ்கெட்சிலே படுத்துட்டு வீட்டுக்கு வரணுங்க. ம். வரும்போதே நான் அங்கிருந்து வரும்போது குடிமங்கலத்தில் வந்து 4 ரோட்ல விஜயலட்சுமி என்னுடைய டீம் டவுன்லைன் ஒரு லேடி இருக்காங்க. ஓகே ஓகே. அங்க எங்க வந்து கோயம்புத்தூர்லயா? கோயம்புத்தூர்லயா? இங்க உடுமல்பேட்டை குடிமங்கலம். ஓ சரி, கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது குடிமங்கலத்துல. ஓகே ஓகே. ஆமாங்க. அப்ப அவங்க ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் கேட்டேன், மேடம் எனக்கு ஒரு ஃபுட் பேட்ச் மட்டும் ஒன்று வாங்கி கொடுங்க, ம். ம். என்னால் கார்ல இருந்து இறங்கி வர முடியாது ம். 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 அப்படின்னு. அவங்களும் வந்து நான் அந்த அவங்க வீட்டை கிராஸ் பண்ணிட்டு, அவங்களும் மெயின் ரோட்லேயே வீடுங்க, ம். 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 அந்த ம். கிராஸ் பண்ணுறதுக்குள்ள வந்து குடிமங்கலம் ஸ்டாக் பாயிண்ட்ல ஒரு ஃபுட் பேட்ச் வாங்கிட்டு எனக்காக வெயிட் பண்ணாங்க. ம். 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 அப்புறம் நீ பார்த்துட்டு அவங்க அழுதுட்டாங்க சார், அந்த மாதிரி இருந்த நான் கண்டிஷன். ம். ம். அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு ம். 29 தேதி ஒரு 5 பேட்ச் வந்து நான் ஒட்டுறேன் சார். தொப்புளு கீழே 1, ம். பின்னாடி கிட்னி பகுதியில் 2, ம். அப்புறம் பாதத்தில் 2. இது மாதேஸ்வர் சார் சொன்னார், ஒரு 5 ஒட்டி இருக்கிற ஒரு நாள் ம். அப்படின்னு ஒட்டிட்டு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னே சுரக்கா ஜூஸ் மட்டும் ஒன்று குடிங்க. ம். அவள் வந்து இதான் சார் ட்ரீட்மெண்ட் வந்து 29, 30, 31 ம். ஒரு பாக்ஸ் முடிஞ்சதுங்க. ம். எங்கள் வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு டெஸ்ட் எடுத்துருந்தாலும் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வீட்டிலேருந்து உடன்பட்ட போக முடியாத கண்டிஷனில் அங்கேருந்து வீட்டுக்கே வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ம். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சார், அந்த டெஸ்ட்டில் வந்து எல்லா டெஸ்ட்டும் நான் வச்சுருக்கேங்க. ம். அந்த டெஸ்ட்டில் வந்து கிரியேட்டின் வந்து 6.2ன்னு சொன்னாங்க கோயம்புத்தூரில். ம். 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 அது 2 வந்து பார்த்தீங்கன்னா 2.8 மாறிடுச்சுங்க சார் சூப்பர். கிரியேட்டின். ஓகே வெரி குட். யூரியா வந்து 185 இருந்ததுங்க, ம். 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 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 98 ஆயிடுச்சு. ஓ ஓ ஓ. அப்புறம் வந்து பிளேட்டட் கவுண்ட்ஸ் வந்து தட்டணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 48,000 இருக்குதுங்க. ம். 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 அது வந்து 1,22,000 32,000 மாறிடுச்சுங்க. ம். 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 இது வந்து ஒரு நல்ல அப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எழுந்திரிச்சு உட்கார முடியுதுங்க, சாப்பிட முடியுது, ம். 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 நல்லா எனக்கு வந்து பழைய மாதிரி ஒரு 50% நான் எனக்கு ரெடியான மாதிரி தெரிஞ்சதுங்க. ம். 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 அப்புறம் வீட்லேயும் வந்து பரவாயில்ல, ம். நீங்கள் இதுவே கண்டினியூ பண்ணுங்கன்னா அப்புறம் மறுபடியும் ஒரு 2 ஃபுட் பேட்ச் வாங்கி விட்டீங்க. ம். அந்த 1ஆம் தேதி ஒரு ரிப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்து 10ஆம் தேதி ஒரு 10 நாளே ஒரு ரிப்போர்ட் எடுத்தேன். இல்ல 1ஆம் தேதி ரிப்போர்ட் எடுத்தது தான் இது இல்லையா? இதுங்க. அப்புறம் அப்புறம் வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறேன். அது வரைக்கும் என்னுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபுட் பேட்ச் ஓட்டுறேன். 5 எல்லாம் 5 ஃபுட் பேட்ச். ஒரு நாள் டு ஒரு நாள் 5 ஃபுட் பேட்சா? இல்லைங்க, கன்வீனியஸாக ஃபுட் பேட்ச். அது 10 நாள் மட்டும் 2 பாக்ஸ் முடிச்சிட்டேன். இல்ல புரியல. அந்த 1ஆம் தேதி எடுத்தீங்க இல்லையா? அப்போ 1ஆம் தேதி வந்து மறுபடியும் 2 பாக்ஸ் வாங்கினேன் சார். இல்லம்மா 1ஆம் தேதி 28ல இருந்து 29 1ஆம் தேதி வரைக்கும். 29னா 29, 30, 1, 31 3 நாள் எல்லாம் தினம் 5 ஃபுட் பேட்ச். இல்லைங்க, ஒரு நாளுக்கு மட்டும்தான் 5 ஓட்டினா, அப்புறம் பாக்கியெல்லாம் 2 தான் ஓட்டினேன். 2 எங்க காலில் தவிர்த்துறோம். காலில் மட்டும் தான் ஓட்டணுங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ ஒரு பாக்ஸ் முடிஞ்சதுங்களா? அப்புறம் மறுபடியும் வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்து அந்த 10 நாளில் வந்து 2 பாக்ஸ் முடிச்சிட்டேன். அதெல்லாம் கால் தான், டெய்லி காலில் மட்டுங்க. அப்போ அந்த ரிப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 2.8 இருந்த கிரியேட்டின் வந்து 2க்கு வந்துருச்சுங்க. ஓ. யூரியா வந்து 98 இருந்தது வந்து 76க்கு மாறிடுச்சு. இல்ல 70 இருந்தது 76 ஆயிடுச்சா? இல்லைங்க, 98 இருந்த 70 ஆயிடுச்சு. ஓகே ஓகே. 78 72 மாறிடுச்சுங்க. மாறிடுச்சு.
தட்டணுக்கள் வந்து 1,32,000 இருந்தது 1,42,000 மாறி. ஓகே. அது வந்து 1,35 இருந்தாலே போதும். நமக்கு 1,45 வந்துருச்சு. இந்த இந்த பிட்வீன் டயத்தில் வந்து மோஷன் எல்லாம் நல்லா டைட் ஆயிடுச்சுங்க. நல்லா நார்மலா இருக்கேன். நான் பழைய மாதிரி எதிர்த்து உட்காந்து எல்லாரும் கூட பேச ஆரம்பிச்சாச்சு. நார்மல் ஆயிட்டேன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 90% நார்மல் ஆயிட்டேன். அப்ப அந்த போன மாசம் 11ஆம் தேதியில இருந்து நேற்று தான் ரிப்போர்ட் எடுத்தேன் சார். நேற்று தான் போய் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தேன். இது வரைக்கும் நான் ரெஸ்ட் தானுங்க. ஆக்சுவலா வீட்டை விட்டு வெளியே போகல. அப்ப மாதேஸ்வர் சார் அடிக்கடி சொல்லுவாரு, சார் நீங்க படுத்துட்டே ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் வந்து தாய்லாந்து போகணுங்கிறது சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள போட்டேன் சார். அது எனக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா 2 மாசம் 5,000 பண்ணிட்டேன். இத்தனைக்கு வெளியில வந்து எந்த ஃபீல்டுக்கும் போகல. அதனால வந்து 10,000 2 மாசத்துலயே முடிச்சிட்டேன். சூப்பருங்க, சல்யூட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு சல்யூட் கொடுக்குறேன். அப்புறம் இந்த மாசம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய டவுன்லைன் யாரையாவது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த விஜயலட்சுமி மேடம் வந்து இந்த மாசம் வந்து ஜனவரிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்ததுனால நானும் வரேன்னு சொல்லி நேற்று இருந்து இந்த ஒரு வாரமா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க தான் அந்த டிஎல்சிபி ஓனரா? அவங்க தான் டிஎல்சி ஓனர் இல்லைங்க சார். அவங்க வந்து டிஎல்சிக்கு பக்கத்தில் இருக்காங்க. பக்கத்தில் இருக்கா வீட்டில்? ஓகே ஓகே. அதனால வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. வந்து வாங்கி இந்த இதுக்காக கொடுக்கறதுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. வெரி குட் வெரி குட். அப்புறம் இந்த ரிப்போர்ட்ல வந்து நேற்று எடுத்துட்டு வந்த ரிப்போர்ட் இல்லைங்க சார், எனக்கு கிரியேட்டின் வந்து 1.4 வந்து மேக்சிமம் இருக்கணும். ஆனா நமக்கு வந்து 1.4 உள்ளே 1.3 வந்துருச்சுங்க சார். சூப்பர்மா. யூரியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மினிமமே 50 இருக்கணும், மேக்சிமம் 50. நேற்று எடுத்த ரிப்போர்ட்ல வந்து 38 மாறிடுச்சு. சூப்பர்மா. உங்களை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருப்பானுங்க. ஆமாங்க சார், அந்த லெவலுக்கு கொண்டு வைப்பாங்க சார். அதாவது 10 லட்சம் நான் சொன்னேன், எல்லாம் வீட்டுல எல்லாம் சொன்னாங்க. 10 லட்சம் விடுங்க, மன உளைச்சல் சொல்லுங்க. 10 லட்சம் திருப்பி சம்பாதிக்கலாம். மன உளைச்சல், அதுக்கப்புறம் போன ஆரோக்கியம் என்னாச்சு, அதுக்கப்புறம் நம்ம மாத்திரை எடுக்கிறது என்னாச்சு. ஐயோ, அது ஒரு பெரிய பிரச்சனைங்க. அதுல வந்து இப்ப உங்களோட இது வந்து ஒரு பெரிய விஷயம். உங்களை ஜூம் மீட்டிங்லாம் ரெகுலரா வருவீங்களா சார்? உங்களுக்கு டெய்லி நான் உடம்பு சரியில்லாதப்ப கூட நான் வந்து உள்ள பாத்துட்டே தான் இருப்பேன். இல்ல எது கேட்டேன்னா, ஜூம்ல உங்களை ஒரு தடவை நான் இது பண்ணி விடுறேன், டெஸ்ட் பண்ணி அடிக்க விடுங்க. கண்டிப்பா பேசுங்க சார். அதுதான் அதுக்காக உங்கள்கிட்ட இப்ப சொல்ல வந்தது காரணம் கூட. அடுத்தது இப்ப நம்ம பேசுறது ரெக்கார்டா தான் ஆயிட்டு இருக்கு. சரிங்க சார், இதையும் நான் வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன். ஓகே சார், ரொம்ப எல்லாருக்கும் தெரியணுங்க, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணுங்க. அடுத்தது எல்லாருக்கும் இந்த மாதிரி தைரியம் வரணுங்கிற ஒரு இதுவும் வரணுங்க. சாதாரண தைரியம் இல்லைங்க இது. அதான் அந்த தைரியம் வர்றதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு சொல்லிடுங்க சார். அது மட்டும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சார், நான் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்டேஜுக்குள்ள ஜாயின் பண்ணேங்க சார். 2015. நான் வெஸ்டேஜுக்குள்ள வரும்போது நான் வந்து வீட்டில் வந்து இப்போ அக்குபஞ்சர் கிளினிக் வச்சிருக்கேன். நான் வந்து என்ன வர்ற பேஷண்ட்களுக்கு கொடுப்பேன்னா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சென்னையிலேருந்து ஒரு ஹெர்பல்ஸ் வந்து எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஸ்பைருலினா இருக்குதுங்க, நோனி, அலோவேரா ஜூஸ், எல்லாமே ஜூஸுங்க. அந்த இதில் வந்து நான் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த சிச்சுவேஷனில் தான் வெஸ்டேஜுக்குள்ள வரேங்க. வெஸ்டேஜுக்குள்ள வரும்போது எனக்கு வந்து இந்த டேப்லெட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகம் அப்படி இப்படினால கொஞ்சம் மைண்டுக்குள்ள இருந்தது, நிறைய டவுட் எல்லாம் நிறைய இருந்ததுங்க. டக்குனு எல்லாம் மாறல. நான் அந்த சிச்சுவேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டெஸ்டிமோனியில் வந்து நான் விஎல்சியில் வந்து நீங்க உங்க இதுல வந்து நான் பேசியிருக்கேன், நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் ஞாபகம் இருக்கான்னு தெரியலீங்க, மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி டெஸ்டிமோனி சொல்லியிருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா சார், ஒரு ஃபர்ஸ்ட் நான் அட்டம் பண்ணதே வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் சார். அந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லேடி அக்குபஞ்சர் டாக்டர் இருக்காங்க. அவங்க தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவங்களை கூப்பிட்டுருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக, அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு. அவங்க கேஎம்சிஹெச்ல போய் 10 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்தாங்க கிட்னி ஃபெயிலியர். ஐயோ, என்னன்னா டிரான்ஸ்பிளான்ட்லாம் பாயாச்சு? இல்லை, அதெல்லாம் பண்ணலைங்க சார், டயாலிசிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் காசெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வெறும் டயாலிசிஸ்ல 10 லட்சமா தீரும்? அது ஏகப்பட்ட காசு செலவு பண்ணிட்டேன்னு சொன்னாங்க சார். டயாலிசிஸ் வெறும் டயாலிசிஸ் மட்டும் இல்லைங்க, வேற எல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. போனா என்னென்னமோ பண்ணிடுவான். என்னென்னமோ பண்ணிட்டு ஒரு 10 லட்சம் பார்த்துக்கு செலவு பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து செலவு பண்ண முடியாதுங்கிற கண்டிஷன்ல வீட்டில் படுக்க வச்சுட்டாங்க. எல்லாரும் வந்து துக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த டயத்துல வந்து என்னைக்கு வந்து கூப்பிட்டாங்க. நான் வந்து அந்த சிச்சுவேஷன்ல வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த ஃபுட் வெஸ்டேஜில் வந்து எல்லா சப்ளிமெண்ட்ரி வாங்குவேன். அந்த ஃபுட் பேட்ச் மட்டும் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. என்ன நம்பிக்கை இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து
இந்த ஒரு ஃபுட் பேட்ச் வாங்கி பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுத்தா அந்த பேக்கெட்டே வந்து 100 ரூபாய்ங்க. அதில் வந்து 10 பேட்ச் இருக்கு, 20 ரூபா தான் ஒரு இது. அதை சொல்லும் போதே வந்து சும்மா வந்து ஒட்டுவா, அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த பேட்ச்னால எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேங்க. அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் அயன் மூலியமா தண்ணியில வந்து கால் வச்சு அந்த உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் பூரா வெளியே கொண்டு வர்றதுங்க. சரி, எலக்ட்ராலிக் இதுல. ஆமாங்க, அது ஒன்று பண்ணிட்டு இருந்ததுனால நான் அதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன். அந்த சுச்சுவேஷன் வந்து இந்த பேஷண்ட் போய் பார்க்கும்போது என்னன்னா, அவர் போய் நான் பார்க்குறேன் சார், அவர் வந்து கை வச்சு அப்படியே உள்ள புதன்னு கை உள்ள போகுதுங்க. பிளட்டு டயாலிசிஸ் பண்ணா தான் பிழைப்பாரு, அந்த கண்டிஷன் இருக்காரு. பிளட்டே இல்லைங்க உடம்புல. அப்போ அந்த கண்டிஷனில் வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா பேஷண்ட் வந்து ரொம்ப கண்டிஷன் இருக்காரு. நான் ஏதாவது ஊசி குத்தி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்னை சொல்லிடுறீங்க. ஆமாம். அதனால வந்து நான் எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குதுங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷினில் உட்கார வச்சிங்கன்னா ஏதோ ஒரு 10% 20% வந்து ஒரு கேரண்டி கொடுப்பணுங்க அப்படின்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் 3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்து வெளியே உட்கார வைக்கிறோம், இவருக்கு காருக்குள்ளேயே படுக்க வைக்க முடியாது சார், அந்த கண்டிஷன் இருக்காங்க. ஏன்னா உடம்பெல்லாம் வீங்கி வயிறெல்லாம் வீங்கிடுச்சுங்க சார். மோஷன்லேருந்து போய் ஒரு வாரம் மோஷனே போகாமல் இருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு வயிறெல்லாம் வீங்கி வயிற்றை நீவி விட்டுட்டு இருக்காங்க எண்ணெய் போட்டு. என்னங்க எண்ணெய் போட்டு நீவி விட்டுட்டு இருந்து இது எப்படிங்க ஆகும்? வயிறு மோஷன் போகாமல் இது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னேன் சார். நான் ஒரு கம்பெனியில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த ஃபுட் பேட்ச்னு ஒன்று இருக்குது, அது வந்து உடம்புல இருக்கிற நச்சுக்கெல்லாம் எடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கல, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். ஏன்னா நான் உண்மை சொல்லிடணும் இல்லைங்க. ஆமாம். நான் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். ஆனால் எந்த அளவுக்கு வேலை செய்யன்னு தெரியாதுங்க. நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டீங்க, இது 10 லட்சத்தி 1000 ரூபாய்க்கு கணக்கு வச்சுங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துட்டு ஒரு நம்ம நான் டீ தூளுக்காக தான் சார் உள்ள ஜாயின் பண்ணேன். நம்ம டீ மேலே எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கு. அந்த டீ தூளுக்கு ஒரு 10% நான் உங்களுக்கு வந்து கேரண்டி கொடுத்தேன். சார் நம்ம டீ குடிச்சிங்கன்னா வந்து கிட்னியில் இருக்கிற கழிவுகள் வெளியேற்றும். அதனால இந்த டீ வேற நீங்கள் வந்து அவருக்கு தாகம் இருக்கும்போது சிப்பாக கலக்கி வச்சுட்டு குடிங்க, ஒரு வேற எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு 5 எனக்கு வந்து இவர் பிழைப்பாருங்கிற எனக்கு நம்பிக்கை இல்லைங்க சார். அதனால போயிட்டு வந்து நான் மறந்துட்டேன். ஒரு 5 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் ஃபுட் பேட்ச் தீர்ந்து போச்சுன்னு. அப்படின்னா வந்து மறுபடியும் ஒன்று வாங்கிக்கிங்க அப்படின்னேன். அதே மாதிரி 3 பேட்ச் வாங்குறாங்க சார். 3 பேட்ச் வாங்குறப்ப எனக்கு எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன இன்னும் இவர் உயிரோட தான் இருக்காரா? அன்னைக்கே வந்து துக்கம் விசாரிச்சுட்டு இருந்தாங்களே அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் வந்துங்க. சரி நம்ம நேராக போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி நான் மரத்துக்குளம் வரும்போதுங்க, அப்படி செங்கட்டி போதுன்னு அந்த அவங்க ஊருங்க. அந்த ஊருக்குள்ளே வீட்டுக்கிட்ட உள்ளே போனோன்னா சவுண்டே இல்லை, யாருமே இல்லை. அவர் தான் உள்ளே படுத்துருக்காரு. அப்புறம் சத்தம் போட்டோன்னே அவங்க அக்கா தான் வர்றாங்க. வந்தோடனே இது மாதிரி எப்படி இருக்காருங்கன்னு கேட்டேன். உள்ளே படுத்துருக்காருங்க அப்படின்னு நான் உள்ளே போய் பார்க்குறேன்னா இல்லைங்க அவரே வந்துடுவாருன்னு சொல்லி போட்டு அவர் வேட்டி மடிச்சு கட்டிட்டு வெளியே வர்றாருங்க சார். எனக்கு நான் அப்படியே மிரண்டு போயிட்டுங்க. என்னங்க எப்படிங்க இருக்குது அப்படின்னா, இப்போ பரவாயில்லைங்க. அப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா சார், நம்ம ஃபுட் பேட்ச் ஒட்டின உடனே கிட்னி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பர். கிட்னியில் இருக்கிற கழிவுகள் வெளியில் வந்தோன்னா கிட்னி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பித்த உடனே வந்து அவருக்கு வந்து மோஷன் போயிடுச்சுங்க சார் வெளியில். மோஷன் வெளியில் போனோன்னா அவர் வந்து நார்மல் ஆகிட்டார். வெரி குட். அப்புறம் அதுக்கப்புறம் சொன்னேன், இது மாதிரி இது வந்து அந்த கான்ஃபிடென்ட்னால தான் நான் இங்கே ஜிஹெச்லேருந்து நான் வெளியே வரணுங்க. நான் இப்படி பேர்பட்ட ஒரு நபரையே காப்பாற்றியாச்சு, ஏன் அந்த ஃபுட் பேட்ச் என்னை காப்பாற்றாது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்ல தான் எங்கள் வீட்டில் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வெளியில் வந்தேன். இன்னைக்கு நல்லா இருக்குங்க சார். சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பேசினதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த டெஸ்டிமோனியல் கொடுத்தது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றி சார். அடுத்தது இந்த இதோட நீங்க வேற குவாலிஃபை பண்ணிருக்கீங்கிறது அதை விட மிகப்பெரிய சிறப்பு. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் பல வெற்றிகள் இறைவன் வழங்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் இந்த டெஸ்டிமோனியல் எப்போ கூப்பிட்டாலும் நான் சொல்லுங்க சார். நீங்கள் ஜூமில் சொல்லுங்க, நான் இதுலேயும் போடுறேன். அதே மாதிரி வந்து நான் பள்ளியில் ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் ஆரம்பத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி குணப்படுத்திருக்கேங்க சார். நம்ம வெசிஜோடைய ஃபுல் சப்ளிமெண்ட் எடுத்து அவருக்கு வந்து அந்த வாயில் இந்த இதை கட்டியே கரைஞ்சி வந்துருச்சு. ஓகே, அது மாதிரி எல்லாம் எடுத்துருக்கேன். நல்லா ரொம்ப நன்றிங்க. உங்களோட பேசுனது ரொம்ப நன்றியா இருக்கு, ரொம்ப அதான் இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்லையா உங்களுக்கு?
இந்த சந்தேகமே 100% எனக்கு வந்து தெளிவாயிட்டுங்க சார். ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே. ஓகே சார், தேங்க்யூ சார்.